அமைதியா இருங்க. மாமி மாமி Write Arrhenius equation and explain the terms involved. K equal to AE to the power of minus EA by RT. இங்க ஏங்கிறது frequency factor, Rங்கிறது gas constant and EA அப்படிங்கிறது activation energy and T is the temperature in Kelvin. Define and derive the half-life period for the first adder reaction. The half-life of reaction is defined as the time required for the reactant concentration to reach the 1/2 of its initial value for any first order reaction. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனில் இருக்கிற ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் half life period. இப்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட half life period எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு rate constant கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. K equal to 2.303 by T log of initial concentration by concentration of the reactant. இப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன ஆகும்னா ஃபைனலாக என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட பாதி கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்போது இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை 2. டீங்கிறது என்னது, அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தேவைப்படுற டைமில் பாதி. அப்போது T ஈக்குவல்ஸ் டு T half. இப்போது இந்த Tக்கு பதிலாக T half போட்டுக்கிறோம், ஏக்கு பதிலாக A0/2 போட்டுக்கிறோம். அப்படி போட்டுட்டு இந்த half life period இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கேவை ரைட் கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துட்டு கால்குலேட் பண்ணி rearrange பண்ணனா half life period of the first order reaction equals to 0.6932 by the rate constant. Okay, next chapter 8. What are Lewis acid and Lewis base? Give 2 example for each. லூயிஸ் ஆசிட்ஸ்னா என்னன்னா எந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்குதோ அதெல்லாம் வந்து லூயிஸ் ஆசிட். எக்ஸாம்பிள் BF3 அண்ட் AlCl3. லூயிஸ் பேஸ்னா என்னன்னா எலக்ட்ரான் ரிச், எதெல்லாம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, அந்த அளவுக்கு அதில் வந்து எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து லூயிஸ் பேஸ். ஸோ base and acid in terms of electron acceptance and electron donation வச்சு சொல்றது Lewis acids and base. Next வந்து define solubility product. The solubility product of a compound is defined as the product of the molar concentration of the constituent ions each raised to the power of its stoichiometric coefficient in a balanced equilibrium equation. இங்கே ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நடக்குது. XMYN to the in the equilibrium of mx power n plus and ny power ny power m minus. இங்கே வந்து solubility product of this reaction வந்து concentration of the xnm to the power of
this stoichiometric coefficient m multiplied by the concentration of this y power ym minus to the power of stoichiometric coefficient n. Okay. Next, define ionic product of water, give its value at room temperature. The product of concentration of the hydrogen ion and hydroxyl ion of pure water is known as the ionic product of water. So ionic product of water na enna, concentration of the hydrogen ion and the hydroxyl ion of the pure water. இப்போ இந்த ரெண்டு இதுல இருந்து வந்திருக்கு H2O பிரிக்கும்போது கிடைச்ச அயான்ஸ் இது. இந்த ரெண்டு அயான்ஸோட கான்சன்ட்ரேஷனோட ப்ராடக்ட் தான் வந்து அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻⁻7. இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻⁻7. ஸோ மல்டிப்ளை பண்ணனா 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் dm⁻⁻6. அப்போ இதான் வந்து என்னது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர். த வேல்யூ ஆஃப் Kw equals to 1 × 10⁻⁻14. When common ion effect with an explain common ion effect with an example. When the salt of the weak acid is added to the acid, the dissociation of the weak acid decreases. This is known as common ion effect. இப்போ ஒரு weak acid இருக்கு, அதோட சால்ட்டையே நம்ம போய் வீக் ஆசிட்ல ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வீக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகி அந்த டிசோசியேட் ஆகிற அயான்ஸ் வந்து திரும்ப அந்த சால்ட்டோடைய ஆட் ஆகி டிசோசியேஷனை ரொம்ப கம்மி பண்ணிடும். இப்போது டிசோசியேட் ஆகுறது திரும்ப போய் வேற ஒரு எலமெண்ட்டோட அசோசியேட் ஆகி அதே எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த டிசோசியேட் ஆகிற எலமெண்ட் திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டிசோசியேஷனே அங்கே நடக்காது, ரொம்ப டிக்ரீஸ் ஆயிரும். இப்படி டிக்ரீஸ் ஆகிற எஃபெக்ட்டுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். When sodium acetate is added to acetic acid, the dissociation of acetic acid decreases. இப்போ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வீக்கான ஆசிட். இது வந்து CH3COO ப்ளஸ் H+ தான் வந்து டிசோசியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போது நம்ம போய் சோடியம் அசிட்டேட்டை போட்டோம், அதாவது CH3COONA அப்படிங்கிறத போட்டோம்னா அந்த NA வந்து CH3COOட பிரியும். அந்த H+ சோடியம் அசிட்டேட்டில் டிசோசியேட் ஆன H+ வந்து திரும்ப இந்த சோடியம் அசிட்டேட்டோட CH3COOடையே வந்து ஜாயின் ஆயிடும். அப்போ என்ன ஆகும், திரும்ப அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், டிசோசியேஷன் அங்கே நடக்காத மாதிரி ஆயிடும். ஸோ the dissociation of acetic acid decreases. Here the CH3COO is the common ion present. இந்த காமன் அயான் நிறையா இருக்கிறனால தான் அந்த டிசோசியேஷன் நடக்க மாட்டுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த எஃபெக்ட்க்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். Define pH. pH is defined as the negative logarithm of base 10 of the molar concentration of the hydronium ions present in the solution. pH அப்படின்னா அந்த H எதை குறிக்குதுன்னா ஹைட்ரோனியம் அயானோட கான்சன்ட்ரேஷன். இதுவே POHன்னு கொடுத்தாங்கன்னா அந்த எலமெண்ட்டோட ஹைட்ராக்சில் அயானோட கான்சன்ட்ரேஷனை போடுவோம். இங்கே pH equals to the negative logarithm of base 10 of the molar concentration of the hydronium ion present in the solution. Next, distinguish between Lewis acid and Lewis base. எலக்ட்ரான் லூயிஸ் ஆசிட்னா என்ன இருக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து BF3. லூயிஸ் பேஸ்னா என்ன, எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எக்ஸாம்பிள் NH3. இங்கே வந்து எல்லா மெட்டல் அயான்ஸுமே வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து எப்பயுமே வந்து ஒரு நீட் ஆஃப் எலக்ட்ரான்லேயே இருக்கும். அப்போனா அது எல்லாமே ஆல் மெட்டல் அயான்ஸுமே வந்து லூயிஸ் ஆசிட் தான். இங்கே வந்து ஆல் ஆனயான்ஸில் என்ன இருக்கும், எப்பயுமே வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். அது வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது எல்லாமே வந்து லூயிஸ் பேஸ். எக்ஸாம்பிள் OH-. They contain, Lewis acid contain polar double bonds CO2. எந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து போலார் டபுள் பாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் CO2ல வந்து போலார் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து அது வந்து லூயிஸ் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் பேஸில் தே கண்டெயின் கார்பன் டபுள் பாண்ட். இங்கே வந்து CO2ல வந்து கார்பன் டபுள் பாண்ட் இருக்காது. பட் இங்கே
மாதிரியான எலமெண்ட்ஸில் அது வந்து ஒரு லூயிஸ் பேஸ். அதில் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இட்ஸ் அ லூயிஸ் பேஸ். தே ஆர் கார்போகேட்டையான். இங்கே வந்து கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு கேட்டையான லூயிஸ் ஆசிட் இருக்குது. இங்கே வந்து கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு கார்பானியனாக வந்து லூயிஸ் பேஸ் இருக்குது. ஸோ எல்லா கார்பானியனுமே லூயிஸ் பேஸ் அண்ட் எல்லா கார்போகேட்டையானுமே வந்து லூயிஸ் ஆசிட். They contain empty d orbitals and can expand its octets. இந்த empty d orbitals எதுக்கு இருக்குது? லூயிஸ் ஆசிட்னா என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரானை வாங்கிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து empty d orbitals இருந்தால் தான் வந்து அந்த எலமெண்ட்ஸை வாங்கிக்க முடியும். ஸோ அதனால அதோட ஆக்டெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் SF4. அடுத்து லூயிஸ் பேஸ் வந்து ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ், CaO அந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து Lewis base. Derive the relationship between pH and POH. நான் சொன்னேன் pHனா வந்து ஹைட்ரோனியம் அயனோட கான்சன்ட்ரேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து pH அண்ட் ஹைட்ராக்சில் அயனோட கான்சன்ட்ரேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது POH. இப்போ இதை ரெண்டு கான்சன்ட்ரேஷனையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 to the power of -10 அப்படின்னு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் த வாட்டர் கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் லாக் எடுத்தோன்னா லாக் எடுத்துட்டு சைனை ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மைனஸ் லாக் KWங்கிறது PKW ஆகும். மைனஸ் லாக் ஆஃப் H3O ப்ளஸ் வந்து PH மைனஸ் லாக் ஆஃப் HOH மைனஸ் வந்து POH. இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்குது. ஸோ ஃபைனலி வி கெட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் PH அண்ட் POH என்னன்னா PH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14. மீன்ஸ் இது ஆசிட் ஸ்கேல், இது வந்து ஆல்கலைன் ஸ்கேல். ஓவரால் ஆசிட் பேஸ் ஸ்கேல் எவ்வளோ 14 தானே இருக்குது. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 14 வரும். What is buffer capacity? It is defined as the number of gram equivalents of acid or base added to the 1 liter of buffer solution to change its pH by unity. ஒரு சொல்யூஷனில் வந்து pH வந்து ஒரு பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 liter of buffer சொல்யூஷனில் அந்த பஃபர் சொல்யூஷனோட pH 1 பாயிண்ட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பஃபர் கெப்பாசிட்டி. இதோட ஃபார்முலா வந்து D of concentration of B by D of concentration of the pH solution. Next அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அப்ளிகேஷன் பேஸ்டு யூசஸ் கொஸ்டின் ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே படிச்சுட்டா வந்து நம்ம வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த குவார்ட்டர்லி எக்ஸாம்.